ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யோசே தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சோலார் பேனல்ஸ் பற்றி. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மெசேஜஸ்லாம். அப்புறம் என்னோட பிளேலிஸ்ட்டும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் நான் டிசிப்ளின் வேறையாக நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா வீடியோஸும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம டாபிக் உள்ளார போகலாம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சோலார் பேனல்ஸ் பத்தி. அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்குள்ள என்னதான் நடக்குது, அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இதுக்கு நீங்க செமி கண்டக்டர்ஸ் பத்தி நான் ஒரு 2 சாப்டர் போட்டிருக்கேன். அது டெஃபினட்டா போய் நீங்க போய் பாருங்க. ஏன்னா நிறைய கான்செப்ட்ஸ் அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த கான்செப்ட்ஸ் புரியாம இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரியறதுக்கு. நம்ம கோர் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா இதுல கொஞ்சம் அதுக்கு மேல இருக்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சோலார் பேனல்ஸ் எல்லா இடத்துலையும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ வீட்டு மேலே இருக்கும், பஸ் மேலே இருக்கும், ட்ரெயின் மேலே இருக்கும். இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக. இப்போ சோலார் பேனல்ஸ் ஒரே ஒரு மெக்கானிசம். நம்ம ஒரு சன்லைட்டை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறது. லார்ஜ் ஸ்கேலில் பண்ண முடியுமா அப்படின்னா பாசிபிள் தான். ஆனால் இப்போதைக்கு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிற எனர்ஜி ரொம்ப நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அதாவது ஒரு நாளைக்கு சன்லைட் நம்ம எடுத்து அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட்ஸும் 10,000 முறை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா இது ஒரு நாளுக்கு அவ்வளோ நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஆனால் தியரிட்டிக்கலா இது பாசிபிளா அப்படின்னா தியரிட்டிக்கலி பாசிபிள் தான். ஆனால் அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட்டப் பண்ணி ஆகணும். சரி, சோலார் பேனலுக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி சில ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சூரிய ஒளியில எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது பேர் போட்டோவால்டிக் எஃபெக்ட் அப்படின்வாங்க. அது என்ன போட்டோவோல்டிக் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது. என்னன்னா நம்ம அது ஒரு ப்ராசஸ். நம்ம சூரிய வெளியிலேருந்து நம்ம ஏதோ ஒரு மெட்டீரியல் மேலே லைட் எக்ஸ்போஸ் பண்ணால் அந்த மெட்டீரியலோட தன்மை எலக்ட்ரிசிட்டியாக அது ஜென்ரேட் பண்ணும். அதுதான். இப்போ இதே மாதிரி மற்ற மெக்கானிசம் வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் நம்ம பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்வோம். இது போட்டோவால்டிக் சிஸ்டம்ஸ் அப்படின்வாங்க. நம்ம சூரிய வெளியிருந்து டைரக்டா அந்த மெட்டீரியல் மேலே எக்ஸ்போஸ் பண்ணதான். சரி, அப்படி என்ன மெட்டீரியல் இருக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அப்படின்னா சிலிகான் தான். சிலிகானோட அரேஞ்ச்மெண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய ஒளி வச்சு அதனால எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். சோலார் பேனல்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருந்து சின்ன வாட்ச்ல வைக்கிற, கால்குலேட்டர்ல வைக்கிற சோலார் பேனல் இருக்கு. ஆனா சிஸ்டம் எல்லாமே சேம் தான். இப்போ சோலார் பேனல் நீங்க எந்த சைஸ்ல எடுத்தாலும் ஒரு மாடியூல்னு ஒன்று இருக்கும். அந்த மாடியூல் என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் லேயர்ஸ் தான் மாடியூல்ஸ். அப்புறம் ஒவ்வொரு மாடியூலும் நம்பர் ஆஃப் செல்ஸ், அதாவது சோலார் செல் அப்படின்வாங்க. அது டைமென்ஷன்ஸ் பொறுத்து இருக்கு. 25 செல் இருக்கலாம், 36 செல் இருக்கலாம், இல்லை சின்ன இப்போ கால்குலேட்டர் மாதிரினா அது 3-4 செல் இருக்கலாம். சரி, இப்போ இந்த நிறைய பேனல் சேர்க்கும் போது அது சோலார் பேனல் அரே அப்படின்னு நம்ம அது அரே ஆஃப் சோலார் பேனல். அது என்னன்னா நம்ம இப்போ நிறைய அவுட்புட் வேணும், நிறைய எலக்ட்ரிசிட்டி வேணும், அது டிமாண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சோலார் பேனல் ஆட் பண்ணிட்டே போகணும். ஏன்னா ஒவ்வொரு சோலார் பேனல் செல்லையும் ஒரு டிட்டர்மைண்ட் அமௌண்ட் வோல்டேஜ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் வச்சு தான் நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வேணும் அப்படிங்கிறது நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லைட் பல்ப் எரியறதுக்கு உங்களுக்கு 65 வாட்ஸ் ஆஃப் பவர் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை 100 வாட்ஸ் ஆஃப் பவர் வேணும். வாட்டேஜ்ன்றது நம்ம வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இது ரெண்டுத்தையும் வச்சு வாட்டேஜை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ லைட் பல்ப் நீங்க 12 வோல்ட்லையும் எரி வைக்கலாம், நீங்க 120 வோல்ட்லையும் எரி வைக்கலாம், 240 வோல்ட்லையும் எரி வைக்கலாம். ஒரு 100 வாட் பல்ப் எரியணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வாட்டேஜ் வருதுன்றது உங்களுக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ சோலார் பேனல் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போ ஒரு செல்ல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 6 வாட்ஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல ஒரு 4ல இருந்து 15 வாட் அவ்வளவு வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு செல்ல. அது செல்லோட டைமென்ஷன் பொறுத்தா இருக்கு. சின்ன டைமென்ஷன்ல கொஞ்சம் தான் வாட்டேஜ் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நீங்க கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சோலார் செல் வேணும். ஒரு பேனல்ல ஒரு 25 செல் பிடிக்கும். ஸோ அதை வச்சுதான் நிறைய சோலார் செல்ஸ் பில்ட் பண்ணுவாங்க, சோலார் பேனலை பில்ட் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஸ்கேல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூஃப் ஃபுல்லா சோலார் பேனல் தான் இருக்கும். அது காரணம் என்னன்னா அந்த எனர்ஜி டிமாண்ட் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ நம்ம ஸ்கேல் பண்ணி ஆகணும். இது ஒரு இன்கன்வீனியன்ஸ். நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுல உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும். சோலார் பேனல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி அதுக்கு அவுட்புட் எடுக்கிறது. இதுல இன்னொரு விஷயமும் தெரியும். இப்போ உங்களுக்கு பேட்டரி மாதிரி தான். பேட்டரி நீங்க சீரியஸா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஆட் ஆகிடும். நீங்க பேரலா கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் சேமா இருக்கும், உங்களுக்கு கரண்ட் ஆட் ஆகிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 1.5 வோல்ட் பேட்டரி இருக்கு அப்படின்னா
அதை நீங்க வந்து சீரியஸா நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, சீரியஸ்னா ஒண்ணுக்கு ஒன்னு தாண்டி ஒன்னு ரெண்டுத்தையும் இது ஒரு பேட்டரினா இப்படி சீரியஸா கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வோல்ட் ஆயிடும். அது 1.5 + 1.5 3 வோல்ட் ஆயிடும். இதை நீங்க பேரலல் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் 1.5 தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து ஆம்பியர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அது இதை பேஸ் பண்ணி தான் சோலார் பேனல்லையும் வந்து அந்த மேனிபுலேஷன் பண்ணும். நம்ம வந்து ஒரு பேனல்ல வர அவுட்புட் ஜென்ரேஷன் வந்து எடுத்து நம்ம சீரியஸா கனெக்ட் பண்ணா உங்களுக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் எவ்வளவு ஆம்ஸ் வேணுமோ அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில டைம் வந்து பேரலா கனெக்ட் பண்ணி ஆம்ஸ் ஹெவியா வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கன்ஃபிகரேஷன் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சோலார் செல்குள்ளார எப்படி கரண்ட் ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ஒரு செல் எடுத்துக்கலாம், சோலார் செல். அந்த சோலார் செல்ல இருக்கிறது வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஆனா மெயினா இருக்கிறது வந்து செமி கண்டக்டர்ஸ். என்னோட செமி கண்டக்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் செமி கண்டக்டர்ஸ் வந்து நீங்க பில்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து பி டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று வந்து என் டைப் செமிகண்டக்டர். இதை வந்து ரெண்டுமே பில்ட் பண்ண முடியும். இப்போ இதனோட அடிப்படையான ஒரு மெட்டீரியல் வந்து சிலிக்கான் தான். சிலிக்கான்ல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து கிறிஸ்டல் சிலிக்கான் அப்படின்னு சொல்லலாம், அது கிறிஸ்டலா இருக்கும். இன்னொன்று வந்து அமார்ஃபஸ் சிலிக்கான் அப்படின்லாம். அமார்ஃபஸ்ன்றது ஒரு ஷீட் மாதிரி, நம்ம ஃபிலமெண்ட் மாதிரி வந்து பட்டையாக்கிடலாம், அதுதான் அமார்ஃபஸ். அது வந்து கிறிஸ்டல் கல் மாதிரி இருக்காது. ஸோ இந்த அமார்ஃபஸ் சிலிக்கான் லேயர் தான் வந்து நம்ம சோலார் பேனல்ல வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ சோலார் பேனல்ல வந்து நீங்க செமிகண்டக்டர் மாதிரி தான். செமிகண்டக்டர்ல வந்து உங்களுக்கு ஒரு பி டைப் என் டைப் எடுத்து நம்ம மர்ஜ் பண்ணியாச்சு அப்படின்னா அது வந்து பிஎன் டைப் அப்படின்ற ஒரு செமிகண்டக்டர் நம்ம கிடைச்சிரும். ஏன் அதை பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வேணும், இன்னொரு இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரானை ரிசீவ் பண்றதுக்கு ஹோல்ஸ் வேணும். அந்த சினாரியோ கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டோப்பிங்ன்ற மெத்தட்ல வந்து நம்ம ஒரு செமிகண்டக்டர்ல வந்து பாஸ்பரஸை வந்து டோப் பண்ணிடுவோம், இன்னொரு செமிகண்டக்டர்ல வந்து நம்ம போரானை வந்து டோப் பண்ணிடுவோம். இப்போ பாஸ்பரஸை டோப் பண்றதுனால அதுக்கு நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால அது என்ன ஆகுதுன்னா அது என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு போரான் வந்து நம்ம டோப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிலிக்கான் மெட்டீரியல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹோல்ஸ் நிறைய இருக்கும். ஹோல்ஸ்னா உங்களுக்கு ஒரு சாக்கெட், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ரிசீவ் பண்ண முடியும். அதனால வந்து அது வந்து பாசிட்டிவ் டெர்மினலா மாறிடும். ஸோ இதுதான் வந்து என் டைப் அண்ட் பி டைப், இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி பிஎன் டைப் அப்படின்றது தான் அந்த செமிகண்டக்டரோட லேயர். இதை நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டெப்த் வேணும் அப்படின்னா நீங்கள் செமிகண்டக்டர்ஸ் அந்த வீடியோ போய் பாருங்க, அதில் வந்து உங்களுக்கு டெப்த் நல்லாவே புரிஞ்சிடும். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 கன்ஃபிகரேஷன்ல உங்களுக்கு சோலார் பேனல் கிரியேட் பண்ணலாம். ஒன்று பிஎன் டைப் சோலார் பேனல், இல்லை என்பி டைப் சோலார் பேனல். இது 2 கன்ஃபிகரேஷன் பண்ணலாம். எது பெட்டர், பிஎன் டைப்பா இல்லை என்பி பெட்டர்னா என்னன்னா இது வந்து டிபெண்டிங் ஆன் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலா வந்து பிஎன் டைப் கிடைக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன் டைப் வந்து பெட்டரான ஒரு செமிகண்டக்டர். அது இந்த ஒரு செல் சோலார் பேனல் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு 4 லேயர் வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டக்டிங் லேயர் பாட்டம்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பி டைப் மெட்டீரியல் வச்சிருவாங்க. அதுக்கு மேலே வந்து என் டைப் மெட்டீரியல் வச்சிருவாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு இன்னொரு கண்டக்டர். ஸோ இது வந்து ஜாம் பண்ணி ஒரு செக்ஷனாக வச்சிருவாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேலே ஒரு கிளாஸ் லேயர் ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் செல் ஆகிடும். இப்போ எப்படி எலக்ட்ரிசிட்டி உருவாதுன்றது பார்ப்போம். இப்போ சூரிய ஒளி வருது, வந்தோடனே என்ன ஆகும்னா மேலே இருக்கிற அந்த என் டைப் மெட்டீரியலில் வந்து ஃபோக்கஸ் ஆகும் சூரிய ஒளி. அந்த சூரிய ஒளியில வந்து என்ன இருக்குன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோட்டான்ஸ் வந்து நம்ம வர ஸ்பீட்ல வந்து இந்த என் டைப் மெட்டீரியல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து நகர்த்திடும். ஏன் அது நகர்த்துது அப்படின்னா சிலிக்கான் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா ஒரு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது கூட பாஸ்பரஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி டோப் பண்ணிருக்கிறதுனால நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா சூரிய ஒளி பட்ட உடனே வந்து அதனோட எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடும். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து பை நேச்சர் நெகட்டிவ் சார்ஜ். அதுக்கு வந்து நேச்சுரலா என்ன இருக்கும் அப்படின்னா எங்கடா பாசிட்டிவ் இருக்கோ அப்படின்னு சொல்லி தேடும். பாசிட்டிவ் எங்க இருக்கோ அங்க போய் வந்து சேர பார்க்கும். இப்போ ஒரு எலக்ட்ரான் நகருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணா அங்க கண்டக்டர் இருக்கிறதுனால என்ன பண்ணா அந்த பாத் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு வந்து ஓகே அந்த கண்டக்டர் வந்து பாசிட்டிவ் இடத்துல தான் போய் சேரும்னு சொல்லி அந்த பாத் எடுத்துரும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்டக்டர் வழியா ஒரு ஒயர் மூலியமா எடுத்துட்டு வந்து ஏதோ பல்பு அந்த மாதிரி ஏதோ ஒரு மெக்கானிசம் வச்சு எரிய வைப்போம். இப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த பல்பை எரிய வச்சுட்டு மறுபடியும் அந்த பாத்தை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த சைடு பாசிட்டிவ் சைடு போவோம். அங்க பி டைப் மெட்டீரியல் இருக்கும். அந்த பி டைப் மெட்டீரியல்ல வந்து என்ன வேணும் அப்படின்னா அங்க வந்து எலக்ட்ரான்ஸ் தேவைன்னு உட்காந்துட்டு இருக்கும். அங்க இந்த எலக்ட்ரான் போயிட்டு அங்க போய் சேர்ந்துடும். ஸோ அது மேட்ச் ஆயிடும். ஸோ இதே வந்து நீங்க ஒரு லூப்ல போட்டீங்க அப்படின்னா சூரிய ஒளி வருது, எல்லா எலக்ட்ரான்ஸ் வந்து நகர்த்துது, அந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகி எதையாவது ஒன்று எரிய வச்சுட்டு ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வந்தோடனே இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஹோல்ஸ்ல வந்து போய் ஃபில் ஆயிடும்.
இப்போ ஏன் வந்து ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஒரு மேல இருக்கிற மெட்டீரியல் என் டைப்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிடுச்சு அப்படின்னா, அந்த செமிகண்டக்டர் லேயர்ஸ்ல வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானா வந்து நகர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்கு. அப்படின்ற போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஹோல் வந்து கிரியேட் ஆகிடும். ஏன்னா இதுதான் வந்து செமிகண்டக்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அதனால தான் அந்த ஹோல் கிரியேட் ஆகிறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிறதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கிறது பாசிட்டிவ்ல போய் நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். வந்து மறுபடியும் போய் அந்த ஹோல் ஃபில் ஆகிடும். இதுதான் வந்து நம்ம வந்து ரினியூவபிள் சோர்ஸ் அப்படின்றோம். ஏன்னா இது வந்து ட்ரையா ஆகாது. உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில போச்சுன்னா மறுபடியும் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சேர்ந்துடும். அதனால அந்த மெட்டீரியல் வந்து எவர்கிரீன் 20-30 வருஷம் இருக்கும். ஏதாவது செமிகண்டக்டர்ல ஏதாவது டேமேஜ் ஆனால் ஒழிய அந்த எனர்ஜி சோர்ஸ் உங்களுக்கு ட்ரெயின் ஆகாது. அதனால தான் வந்து இது ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறோம். இந்த சோலார் பேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய கோடா இருக்கும். நீங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய கோடுங்க இருக்கும். அந்த கோடுங்கள்லாம் என்னன்னா அதெல்லாம் வந்து ஒரு கண்டக்டிங் எலமெண்ட். அது அந்த கண்டக்டிங் எலமெண்ட் வந்து நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, நம்ம சோலார் பேனல்ல வந்து மெயின் வந்து சன்லைட் தான். அந்த சன்லைட் வந்து எந்த ஆங்கிள் அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளில கிளம்பும். அதனால எல்லா ஃபுல் எக்ஸ்போஷர் கிடைக்கிறது வந்து சில டைம் தான் இருக்கும் ஒரு டேல. காலையில ஒரு டைம்ல சில கொஞ்சம் எக்ஸ்போஷர், மத்தியானம் நிறைய எக்ஸ்போஷர், ஈவினிங் கொஞ்சம் எக்ஸ்போஷர், நைட்ல சுத்தமா சன்லைட்டே இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலக்ட்ரானை டிராவல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்டக்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல வைப்பாங்க. அதனால நீங்க சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயர் கிறிஸ் கிராஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த கண்டக்டர் வந்து அந்த மெட்டீரியலே மறைச்சிரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டக்டரோட ஒயர் வந்து ரொம்ப தின்னா வச்சிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரான் எங்க வருதோ நியரஸ்ட், அதாவது ரொம்ப பக்கத்துல இருக்கிற கண்டக்டர்ல போய் எலக்ட்ரான் உட்காந்துட்டு அது வெளில வந்துடும். அந்த ஒவ்வொரு ஒயரும் வந்து நம்ம பஸ் அப்படின்னுவோம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு பஸ் பார் கூட போய் சேர்ந்துரும். அதுதான் மெயின் சேனல். அந்த பஸ் பார் என்ன பண்ணா எல்லா எலக்ட்ரான்ஸையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு டிராவல் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு போய் சேர்த்து அந்த ஹோல்ஸை ஃபில் பண்ண வச்சிடும். இந்த சோலார் எனர்ஜி தான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கே, நம்ம எல்லா இடத்துலயும் வைட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாமே அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்போ நம்ம ஆயில்லாம் வச்சு எனர்ஜி ஜென்ரேட் பண்றோம். அதனால அதுக்குரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து ஒரு புஷ்பேக் கிடைக்குது. இல்ல சோலார் வளர்த்துட்டு அவங்க பிசினஸ் போயிடும் அப்படிங்கறதா ஒரு தியரி. ஆனா ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல வந்து சோலார் பவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ ஆயில் வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கிறதுனால வந்து சோலார் தான் வந்து நெக்ஸ்ட் திங். அதே மாதிரி விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் வந்து பிக்கப் ஆகிட்டே இருக்கு. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ குழப்பம் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்ததுன்னா அந்த செமி கண்டக்டர் வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இதை மறுபடியும் பாருங்க. உங்களுக்கு வந்து நல்லா தெளிவா புரிஞ்சிடும். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.